மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரியும் விஜயும் தூங்கி முடிச்சதும் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வீடு முழுக்க பூவால் நல்லா அலங்காரம்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதை பார்த்த உடனே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க வீடே ஒரே டெக்கரேஷன் பலமாக இருக்குது, என்னங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷனா இன்னைக்கு அப்படின்ட்டு கேட்கவும், விஜய் சொல்கிறாரு, காவேரி எனக்கு தெரியாது காவேரி, நானும் இப்போ தானே எந்திரிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி விஜய் 2 பேரும் சேர்ந்து தாத்தா பாட்டியை பார்த்து அது என்ன அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வரவும், அடுத்து 2 பேரும் வரதை பார்த்த உடனே தாத்தாவும் பாட்டியும், வாங்கப்பா 2 பேரும் வந்துட்டிங்களா வாங்க அப்படின்ட்டு 2 பேரையும் கூப்பிடவும், விஜய் இப்போ வந்து கேட்குறாரு பாட்டிக்கிட்ட, பாட்டி என்ன பாட்டி இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனா விசேஷமா, வீடு ஃபுல்லாக நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பாட்டி அப்படின்ட்டு கேட்கவும், பாட்டி சொல்கிறாங்க, அதுவாப்பா விஜய், நம்ம காவேரிக்கு இப்போ 5 மாதம் முடிஞ்சிருச்சுல்லப்பா, அப்போது நம்ம வழக்கப்படி பூச்சூட்டும் விழாலாம் பண்ணுவாங்கப்பா, அதான் இப்போ காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, அதான் அந்த ஃபங்க்ஷன் வச்சிடலாமே அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே விஜய் வந்து சொல்கிறாரு, ஓ அப்படியா பாட்டி, அதான் இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வளகாப்பு போல தான்ப்பா, காவேரிக்கு அழகாக தலை நிறைய பூவெல்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவளை வந்து ரொம்ப மனசு சந்தோஷமாக பார்த்துக்கிறது தான்ப்பா இந்த ஃபங்க்ஷனுடைய நோக்கமே அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து அதை பாட்டி சொன்னதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, 2 பேரும் ரெடி ஆகிட்டு வாங்கப்பா, சொந்தக்காரங்க இப்போ வந்துடுவாங்க சரியா அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து ராதாவை கூப்பிடுறாங்க, ராதா இவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாமா அப்படின்ட்டு சொல்லவும், ராதா ஏதோ வந்துட்டேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து காவேரிக்கான புது புடவை, அதுக்கப்புறம் விஜய்க்கான வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து 2 பேர் கையிலையும் கொடுக்கவும், காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க பாட்டி கேட்குறாங்க, புது புடவை எப்படி இருக்குது காவேரி, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, எப்படி பாட்டி ஒரே நாளில் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, எப்படி பாட்டி அப்படின்ட்டு கேட்கவும், பாட்டி சொல்கிறாங்க, இல்லைம்மா ஏற்கனவே உனக்காகவும் விஜய்க்காகவும் வாங்கி வச்சது தான், அதுக்கு இன்றைக்கி தான் வேலையே வந்திருக்கு, நீங்கள் போய் சீக்கிரமாக குளித்து முடித்து புது துணியை உடுத்துட்டு வாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி என்ன காவேரி என்னம்மா அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா அப்படின்ட்டு கேட்கவும், பாட்டி சொல்கிறாங்க, என்ன காவேரி நீ என்ன நினச்ச, உங்கள் அம்மாவுக்கு சொல்லாமலாம் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம்னு நீ நினைக்கிற, உங்கள் அம்மா கிட்ட நான் நேற்றே பேசிட்டேன் சரியா, நியாயப்படி பார்த்தா இந்த ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் தான் நடக்க வேண்டியது, ஆனால் என்ன அந்த சூழ்நிலை அமையலை, நேற்றே உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க இங்கே வச்சு செய்யலாம், நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜயும் காவேரியும் குளித்து முடித்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரவும், அடுத்து பாட்டி வந்து, சரிப்பா 2 பேரும் வந்துட்டிங்களா, முதல்ல 2 பேரும் சாப்பிட்டு முடிங்க, ஏற்கனவே லேட் ஆகிட்டு, நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்கப்பா, அப்போல்லாம் சாப்பிட நேரம் இருக்குமானே தெரியாது, சாப்பிட்டு முடிங்க அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து காவேரி வந்து பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி ஒரு 10 நிமிஷம் பாட்டி இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டியும் சரி காவேரி வா சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வேலையாக வந்து பார்த்துட்டு இருக்கவும், காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சாரதா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. சாரதா வந்து, ஏய் காவேரி என்னடி அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லையா, இங்கே சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்கம்மா, எப்போம்மா வருவீங்க நீங்கள் அப்படின்ட்டு கேட்கவும், சாரதா சொல்கிறாங்க, ஏய் காவேரி நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோண்டி, இப்போ வந்துடுவோண்டி அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, அம்மா யமுனாவுக்கு தெரியுமாம்மா, நான் யமுனாக்கிட்டே எதுவுமே சொல்லவே இல்லைம்மா, அது மட்டும் இல்லாமல் எனக்கே இன்றைக்கி காலையில் தாம்மா தெரியும், இப்போ எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம்தான் பாட்டியே சொன்னாங்க, அதுக்கப்புறம்தான் எனக்கே வந்து தெரியுமா, நீ சொல்லிட்டியாம்மா அப்படின்ட்டு கேட்கவும், சாரதா சொன்னாங்க, ஏய் நான் சொல்லாமல் இருப்பேனாடி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து நேற்றே சொல்லிட்டேன், இப்போவும் ஒரு வாட்டி அவகிட்ட சொல்லிடுறேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா கிட்ட போய், ஏய் கங்கா நீ கிளம்பலையாடி இன்னும் அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, அம்மா நான் கிளம்பிட்டேம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அடுத்து சாரதா சொல்கிறாங்க, யமுனாக்கு கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுடி அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்து ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணவும் சாரதா வந்து, ஏய் என் கையில் குடுடி அப்படின்ட்டு கேட்டு ஃபோனை வாங்கிட்டு யமுனா அப்படின்ட்டு சொல்லவும் யமுனா அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அடுத்து சாரதா கேட்குறாங்க, என்னடி காவேரி வீட்டுக்கு வரணும்ல, நீ கிளம்பிட்டியாடி அப்படின்ட்டு கேட்கவும் யமுனா சொல்கிறாங்க, ஆமாம்மா நானும் நிவினும் கிளம்பிட்டோம்மா, நீங்கள் அந்த வழியாக வந்துருங்கம்மா, நாங்கள் 2 பேரும் கிளம்பி நாங்களும் வந்துடுறோம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் சீக்கிரமாக வாடி, காவேரி அங்கே நம்மளை தேடிக்கிட்டு இருப்பா, நீ கிளம்பி அங்கிட்டோடி வந்துரு, நான் பாட்டி அதுக்கப்புறம் கங்கா எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்துடுறோண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தாடி கங்கா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா கையில் வந்து ஃபோனை கொடுக்கவும் கங்கா வந்து யமுனா கூட பேசுகிறாங்க. யமுனா வந்து கேட்குறாங்க, அக்கா நீ ரெடி ஆகிட்டாக்கா அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, ஏய் நான்லாம் ரெடி ஆகிட்டேன்டி, நீ என்ன கிளம்பிட்டியா இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து யமுனா சொல்கிறாங்க, அக்கா நானும் ரெடி ஆகிட்டேங்க்கா அப்படின்ட்டு திருப்பி சொல்ல கங்கா சொல்கிறாங்க, காலையிலேருந்து இந்த அம்மாவை கையில் பிடிக்கவே முடியலடி, காவேரிக்கு அங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னுட்டு சொன்னதுல இருந்து அம்மா வந்து ஐயோ அப்படி பறந்து பறந்து வேலை பார்க்குது, நீ வந்து பாரேன், இங்கே வந்து பார்த்தா தாண்டி தெரியும் அப்படின்ட்டு சொல்லவும் இதில் வந்து காவேரி நம்மளை தேடுவா, சீக்கிரமாக கிளம்புன்னு காலையிலேருந்து என்னையே விரட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் யமுனா சொல்கிறாங்க, சரிக்கா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ முதல்ல கிளம்புக்கா, நாம் அங்கே வச்சு பேசிக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்ப கங்கா சொல்கிறாங்க, சரிடி நான் இனி பேசினேன்னு நினச்சிக்கோ, அம்மா கண்டிப்பாக என்ன திட்டும், நான் ஃபோனை வச்சிடுறேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் வந்து கேட்குறாரு, காவேரி நீ ஹாப்பியாக இருக்கியா காவேரி அப்படின்ட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, ஆமாங்க ஏங்க இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி நீ இத்தனை நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, இந்த மாதிரிலாம் நீ பார்க்குறப்போ உன் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, ஆமாங்க பாட்டி என் மேலே பழைய மாதிரி பாசத்தை காட்டுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, பாட்டி இப்படியே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, பாட்டி எப்போவுமே உன் மேலே பாசமாக தான் இருக்காங்க காவேரி, என்ன எல்லாமே இந்த பசுபதியால் வந்த வினைதான், இந்த பசுபதியால் பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்க, மற்றபடி பாட்டிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி பேசவும் காவேரியும் சொல்கிறாங்க, ஆமாங்க எல்லாமே இந்த பசுபதியால் தான், இல்லைன்னா நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல அப்படின்னுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கோம். விஜய் சொல்கிறாரு, சரி காவேரி இந்த நேரத்தில் பசுபதி பற்றி நாம் ஏன் பேசணும், வா மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா மற்ற எல்லாம் உதவி செய்கிறதுக்கு அவங்க போயிடுறாங்க. அங்கிட்டு சாரதா கங்கா பாட்டி எல்லாரும் வந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கிறப்போ வேகமாக ஒரு கார் வருது. கார் வந்து ஆட்டோ முன்னாடி டக்குன்னு வந்து நிற்கவும் ஆட்டோவில் இருக்கிற எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க, அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்து ஆட்டோக்காரர் வேற திட்டுறாரு, யாரையா நீ காரை எங்கே வந்து நிப்பாட்டுற நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் திட்டவும் அப்போது எல்லாரும் பார்க்குறாங்க, சாரதா கங்கா பாட்டி எல்லாரும் வந்து பயத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா கார்ல இருந்து பசுபதி இறங்கி வந்துடவும் உடனே அவரை பார்த்த உடனே சாரதா கங்கா பாட்டி எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆட்டோவை விட்டு 3 பேர் இறங்கி நிற்கவும் பாட்டி கேட்குறாங்க, நீ எங்கடா இங்கே, காலங்காத்தாலே ஓ முகத்தில் வேற முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே, எங்கடா போகிற நீ, இப்படி வந்து பயங்காட்டத்தான் வந்தியா காலங்காத்தால அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போடவும் பசுபதி சொல்கிறாரு, பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இத்தனை நாள் கழித்து பார்த்துருக்கோம், இப்போ என்னடான்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே பாட்டி, நல்லா இருக்கீங்களா தங்கச்சி, நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு கேட்டு பேசுகிறப்போ எல்லார் முகத்துலேயும் அப்படியே பயமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்னத்தான் இவன் செய்வானோ அப்படின்னுட்டு ரொம்ப பயப்படுறாங்க. பசுபதி சொல்கிறாரு, என்ன எல்லாரும் பயந்துட்டிங்களா, சும்மா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சா, அதான் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும்
பசுபதி சொல்கிறாரு, குடும்பத்தோட எங்கே போகிறீங்க? எங்க உங்கள் வீட்டு சிங்கப்பெண் காவேரியை காணோம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, ஓ காவேரியை விஜய் கூட அனுப்பி வச்சிட்டிங்கல்ல, ஆஹா நான் கேள்விப்பட்டேன். இப்போ எங்கே காவேரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறீங்களா? அதுவும் தெரியும், நல்லா ஜாலியாக இருக்கீங்க போலையே நீங்கள் எல்லாரும். எங்கே உங்கள் டெய்லர் கூட எங்கே ஃபாரின் போயிட்டாராமே? அதையும் கேள்விப்பட்டேன். அவங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க. என்னைய மட்டும் நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா? இனி தான் உங்களுக்கு இருக்குது. நான் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நானே முடிவு பண்ணி செய்ய போகிறேன். ஒன்றா செய்வேன், அதை நீங்களே பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும், அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அதுக்கு ஏன்டா இப்போ வந்த? நீ போய் என்ன செய்யணும்னு போய் ரூம் போட்டு போய் யோசி போடாங்கட்டு அப்படின்ட்டு திட்டவும், பசுபதி சொல்கிறாரு, பாட்டி என்ன பாட்டி வயசான காலத்தில் இந்த மாதிரி கத்திட்டு இருக்க? அன்னைக்கே வீட்டில் வந்து மயங்கி விழுந்தல்ல, என்ன பாட்டி மறந்துட்டியா? சரி நீ மறந்துருப்ப, இப்போ நான் கிளம்புறேன் சரியா? அடிக்கடி இப்படி தான் வருவேன், பயப்படக்கூடாதுன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி போகவும், சாரதா கங்கா பாட்டி எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்து வந்து ஆட்டோவில் ஏறி அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, என்னத்த நம்ம வீட்டு விஷயம் எல்லாத்தையும் இவன் தெரிஞ்சு வச்சுருக்கான், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாரான், என்ன செய்ய இவனை அப்படின்ட்டு சொல்லவும், கங்கா சொல்கிறாங்க, அப்பனா என்னம்மா அவன் சும்மா விட்டுருவானா? ஏற்கனவே மனுஷனே கிடையாது, இப்போ இவனுக்கு கோபம் வர்ற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ கூட பார்த்தியா வண்டியை எங்கே நிப்பாட்டினான்னு? நான் கொஞ்சம் விட்டா எனக்கு உசிரே நின்று இருக்குமா? விட்டுருந்தா அவன் ஆட்டோவே இடித்து தள்ளியிருப்பான். ஒரு நிமிஷம் என் உசிரே நின்றுட்டு தெரியுமா? என்ன பண்ண போகிறோன்னே தெரியலம்மா. இப்போ வேற மாமா வேற ஊரில் இல்லை, இதில் இவன் தொல்லை வேற வந்து பயம் காட்டுறான், என்ன பண்ணனே தெரியலம்மா, எல்லாமே உங்களால் வந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும், சாரதா சொல்கிறாங்க, ஏய் வாயை முடிட்டு சும்மா வாடி, இவனை பற்றி தான் தெரிஞ்ச விஷயம் தானே, சும்மா வாரியா இல்லையா அப்படின்ட்டு சொல்லவும், பாட்டி சொல்கிறாங்க, அந்த எடுபட்ட பயலை பற்றி எதுக்கு நாம் பேசணும், நம்மளோட வேலையை பார்ப்போம். அங்கே காவேரி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இந்த நேரத்தில் இவனை பற்றி வேற பேசிட்டு அப்படின்ட்டு சொல்லவும், கங்கா சொல்கிறாங்க, உனக்கு என்ன பாட்டி நீ பேசுவ, நான் மாசமாக இருக்கேன், என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னுட்டு எனக்கு பயமாக இருக்குது, இதில் மாமா வேற ஊரில் இல்லை, இப்போ பார்த்தா இவன் மூஞ்ச வேற பார்க்க வேண்டிய சூழ்நிலை வேற வந்துருச்சு, அடிக்கடி பயம் காட்டுவேன்னுட்டு சொல்லிட்டு வேற போகிறான், எனக்கு இவனை நினச்சாலே எனக்கு பயமாக வருது அப்படின்ட்டு சொல்லவும், சாரதா சொல்கிறாங்க, ஏய் சும்மா பேசாமல் வாடி, அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, உன் குழந்தைகள்லாம் ஒன்றும் ஆகாது, இவ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசிட்டு போவான், நீ சும்மா வா, மற்றதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பூஜைக்கான வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கவும், அடுத்து சாரதா பாட்டி கங்கா எல்லாரும் விஜய் வீட்டில் இறங்குறாங்க. அவங்க வர்றதை பார்த்த உடனே காவேரி ஓடி வரா, அம்மா வந்துட்டீங்களா, அக்கா வந்துட்டீங்களா, பாட்டி வாங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடவும், அடுத்து அவங்கள வரவேற்கிறதுக்காக விஜயோட தாத்தா பாட்டி விஜய் அதுக்கப்புறம் ராதா எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரதா கங்கா பாட்டி எல்லாரையும் உள்ளே அழைக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கங்கா கேட்குறாங்க, என்னம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னுட்டு. அப்போ சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, பசுபதியை பார்த்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லாத, இப்போ தான் அவன் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பை பார்க்குறேன்டி. காவேரி இத்தனை நாள் கழித்து இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வாழ வந்திருக்கா. இந்த நேரத்தில் இந்த பசுபதியை பற்றி சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுடி, நீ சொல்லிடாதடி அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, அம்மா உனக்கு எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரி தான். நீ இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தல, என் வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த பசுபதி நினச்சிருந்தா வண்டியை கொண்டு இடிச்சிருக்கலாம். நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீ எப்போ பார்த்தாலும் காவேரியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கமா அப்படின்ட்டு சொல்லவும், அப்போ சாரதா சொல்கிறாங்க, ஏய் சும்மா இருடி, உன்னை பற்றி யோசிக்காமலா இருக்கேன். காவேரி இத்தனை நாள் கழிச்சு அவள் புகுந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. இந்த நேரத்தில் இந்த பசுபதியை பற்றி சொல்லணுமா? நீ பேசாமல் இருடி அப்படின்ட்டு சொல்லவும், அப்போ காவேரி வந்துடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா,
என்னம்மா என்னக்கா என்னை விட்டுட்டு என்னமோ பேசுகிறீங்களே, என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் கங்காவுக்கு அப்படியே கோவமாக வருது. அப்போ சாரதா சொல்கிறாங்க, ஏய் ஒன்றும் இல்லடி, சும்மா தாண்டி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி கேட்குறாங்க, சும்மா பேசுனீங்களா? இல்லையே, அக்கா முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே, என்னக்கா என்ன ஆச்சு, அம்மா ஏதாச்சும் சொல்லிச்சா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்லாங்க, ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே சொல்லலடி, அவன் முகமே அப்படித்தான், வா நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகவும் கரெக்டாக வந்து விஜயோட பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு சாரதா கிட்ட, எங்கள் ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா, வர்றீங்களா அப்படின்ட்டு கூப்பிடவும் சாரதா ஆமாம்மா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை உட்கார வச்சு அழகா அவள் தலை நிறைய பூவெல்லாம் சூடி கன்னத்தில் சந்தனம் எல்லாமே வச்சு நலங்கு வச்சு அவளை ரொம்ப அழகாக ஆக்குறாங்க. அடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வரிசையாக இதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் கங்காவுக்கு இதை பார்த்த உடனே கோபமாக இருக்குது. இவ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இவ இப்போ என்னடான்னா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு இவ வந்து இங்கே வசதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வந்துட்டா. இப்போ என்னடான்னா மாமா இல்லை, நாங்கள் பொம்பளைங்க அந்த வீட்டில் இருக்கோம், இந்த பசுபதி வேற நம்மளை பயங்காட்டிட்டு வேற போயிருக்கான், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்து யமுனாவும் நிவினும் வராங்க. உடனே வந்து கங்கா என்ன பண்ணுறானா, வாடி யமுனா, வாங்க நிவின் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா யமுனா கூட. யமுனா வந்து சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இப்போ தான் வந்தீங்களாக்கா அப்படின்னுட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, ஆமாடி இப்போ தாண்டி வந்தோம் அப்படின்னுட்டு. அப்போ யமுனா கேட்குறாங்க, என்னக்கா உன் முகமே சரியில்லையேக்கா, என்னக்கா ஆச்சு அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா வந்து சொல்லவா வேணாமா அப்படின்னுட்டு யோசிக்கவும் யமுனா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா ஆச்சு, அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்க அடுத்து வந்து கங்கா சொல்கிறாங்க, இல்லடி அம்மா எதுவும் சொல்லலை, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுடி அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து யமுனா கேட்குறாங்க, என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா அப்படின்ட்டு கேட்க, இல்லடி வர்ற வழியில் இந்த பசுபதியை பார்த்தோண்டி, அவன் வந்து எங்களை மிரட்டிட்டு போனான்டி, அதான் என்ன பண்ணனே தெரியலடி அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.